அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. எண்ணங்களில் உயர்வு, எல்லா நிலையிலும் பணிவு, கொண்ட கொள்கையில் துணிவு இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று சாதித்து காட்டிய ஒருவரை பற்றி தான் இன்று உங்களிடம் பேசப் போகிறேன். ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியர் பாட மாணவர்கள் பாடிக்கொண்டிருந்த நேரம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்ற பாடலை அனைவரும் பாடிக்கொண்டிருக்க ஒரு மாணவன் மட்டும் பாடாதிருந்து விடுகிறான். உடனே ஆசிரியர், அனைவரும் பாடும்போது நீ மட்டும் ஏன் பாடாமல் இருக்கிறாய் என்று கேட்கிறார். உடனே மாணவன் மிகுந்த பணிவோடு, ஐயா, வேண்டாம் வேண்டாம் என்று எதிர்மறை பொருளில் வருகின்ற இந்த பாடலை ஏன் பாட வேண்டும்? அதற்கு பதிலாக நேர்மறை பொருளில் வேண்டும் வேண்டும் என்று பாடலாமே என்று ஆலோசனை சொல்கிறார். ஆசிரியருக்கே பாடம் கற்பிக்கிறாயா? நீ வேண்டாம் வேண்டாம் என்ற வார்த்தையை சொல்லவே மாட்டாயா? அப்படியானால் உனக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு பாடலை, வேண்டும் வேண்டும் என்ற பாடலை பாடு என்று சொல்கிறார். உடனே மாணவன் மிகுந்த பணிவோடு, ஐயா, யாரோ ஒருவர் எழுதிய பாடல் என்ன, நான் எழுதிய பாடலையே பாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் என்று வேண்டும் 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 என்ற பாடலை அடுக்கிக் கொண்டே போகிறார். மகிழ்ந்து போன ஆசிரியர் பூரிப்படைகிறார். ஐயா, அப்பா, உன்னை போல ஒரு நல்ல மாணவன் எனக்கு கிடைத்ததற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கிறார். அப்படி 12 வயதில் மாணவனாய் இருக்கும் பொழுது பாடிய மாணவன் வேறு யாரும் அல்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வாடி நின்றாரே வள்ளலார் என்று அழைக்கப்படுகின்ற ராமலிங்க அடிகள். உண்மையில் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய எண்ணங்களில் உயர்வும், கொண்ட கொள்கையில் துணிவும், எல்லா நிலையிலும் பணிவும் இருந்தால் எப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும் நம்மால் சாதித்து விட முடியும். நேர்மறை சிந்தனையோடு நம்மால் வாழ முடியும். இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.